திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால கோல்டு காஃப் ஃபீவர்லாம் ரொம்பவே நார்மலாக இப்போ வந்துட்டு போகுது. இந்த டைமில் இந்த மாதிரி மசாலா அரைச்சு காரசாரமாக ஒரு நண்டு மசாலா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் முறிஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நான் இன்னைக்கு கிரேவி டைப்பில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சாதத்துலையும் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதுல உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற டைம்ல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 3/4 கிலோ அளவுக்கு நண்டை சேர்த்துக்கோங்க. மசாலா நண்டு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2.5 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா அரைச்சு சேர்க்க போறோம். அதுக்கு மிக்சர் ஜார்ல 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 5-6 பது தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்ப நண்டு ஒரு 10-15 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுட்டு ஃபைனலா கொத்தமல்லி தலை தாராளமா தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான காரசாரமான நண்டு மசாலா ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.